சிறையில் இருக்க வேண்டிய கௌதம் அதானியை அரசு பாதுகாப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் பங்கேற்க வந்த ராகுல் காந்தியிடம் அதானி மீதான குற்றச்சாட்டுகளை அதானி குழுமம் மறுத்திருப்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த ராகுல் காந்தி, அதானி குற்றச்சாட்டுகளை ஏற்கப் போகிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பியதுடன் நிச்சயமாக அவர் குற்றச்சாட்டுகளை மறுக்கப் போவதாக குறிப்பிட்டார். அதானியை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கிய விஷயம் என தெரிவித்த ராகுல் காந்தி, நூற்றுக்கணக்கான மக்கள் சிறிய குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்படுவதாக விமர்சித்தார். ஆனால் ஜென்டில்மேன் கௌதம் அதானி அமெரிக்காவில் பல ஆயிரம் கோடி குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். அவர் சிறையில் இருக்க வேண்டும், ஆனால் அவரை அரசு பாதுகாப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். மக்களவையில் இன்று காலை கேள்வி நேரம் தொடங்கிய பின் அதானி நிதி முறைகேடு விவகாரம் மற்றும் மணிப்பூர் கலவரம் உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பினர். எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவையை சபாநாயகர் ஓம் பிர்லா ஒத்திவைத்தார். மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினைகளை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டது. संस्कारों पर बहुत गहरी चोट पहुंचाई है। जो युग है, इसमें जो पुराने कई लाया जाता था, वो एडिटोरियल चेक आज खत्म हो गया है। सदन में गतिरोध पैदा करना चाहते हैं, ये उचित नहीं है। सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है। செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.